இங்க ஒருத்தன் ஜெயில இருந்து 5 நாள்ல ரிலீஸ் ஆக போறான். ஆனா அன்னைக்கே தப்பிக்கணும்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அத்தனை போலீஸுக்கு முன்னாடி நடந்து போறான். ஆனா இவன் அடையாளமே தெரியல. ஏன்னா இவனோட தாடியெல்லாம் சேவ் பண்ணிருப்பான். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கே இவன் அடையாளம் தெரியல. கூட்டத்துல போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டையும் திருடிடுவான். அவன் கரெக்டா கேட்ட திறக்கும் போது ஒரு போலீஸ் வந்துருவாங்க. இவன் புதுசா ஜாயின் பண்ணிருக்கானு சொல்லி கடந்து போயிருவாங்க. இவனும் அங்க உள்ள வேனை எடுத்துட்டு தப்பிச்சிருவான். இதெல்லாம் ஏன் பண்றானா இவனோட காதலியை பார்க்க. இவனோட லவர் இவனை ஜெயில பார்க்க வரும்போது மை லவ் குட் பைன்னு சொல்லிட்டு போகும். ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு இவன் உடனே தப்பிக்க முயற்சி பண்றான். போலீஸ் இவனோட லவர் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லி கரெக்டா தேடி வந்து பிடிச்சிருவாங்க. அப்போதைக்கு போலீஸ் கோர்ட்ல இருக்க ஒரு நூலை பார்த்து பேங்கோட லாக்கருக்கு போயிட்டு வரீங்களான்னு சொல்லி கரெக்டா கேட்கறான். ஒரு கொள்ளக்காரவங்க பணத்தை பூரா அடிச்சுட்டு உள்ள குண்டை வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க தப்பான நம்பரை போட்டனால அது வெடிச்சு செதறிடும். மைக்கோட இன்டெலிஜென்ஸை பார்த்து மிரண்டு போயிடுறான். இவன் ஜெயில இருந்து தப்பிச்சனால 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. பீட்டர் அவனுக்கு ஒரு ஆஃபர் பண்றான். ஒருவேளை அந்த கொள்ளக்காரவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னா அந்த 4 வருஷத்தையும் மைனஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம எஃபில உனக்கு வேலையும் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து இவனுக்கு ஒரு $700 தராங்க. அதை வச்சுதான் அந்த மாசத்தையும் ஓட்டணும். இவன் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறான். அங்க ஒரு பணக்கார வயசான ஒரு அம்மாவை பாக்குறான். இவனோட அழகால அந்த அம்மாவை மயக்கி அவங்களோட பங்களால தங்க ஆரம்பிக்கிறான். கொள்ளக்காரங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு பாண்டு பத்திரம். ஒரு பழமையான பாண்டை திருடி இவங்களோட போலியான பாண்டை வைக்கிறத திட்டம் போட்டிருக்காங்க. அதனால இவனுக்கு தெரிஞ்ச ஃபேக்கா டாக்குமெண்ட் அடிக்கிற ஒரு கம்பெனிக்கு போய் டீட்டெயில வாங்கிடுறான். போலீஸ் இவன் காலில் ஒரு ட்ராக்கர் மிஷினை மாட்டிருப்பாங்க. கைதிகளை துரத்திட்டு போகும்போது அந்த இடத்துக்கு முழுசா சோதனை போடலாம். அதுபடி இவன் வேணும்னுக்கே அவங்களோட தொழிற்சாலைக்குள்ள உள்ள நுழையிறான். இவன் காலில் ட்ராக்கர் இருக்கனால அங்க போலீஸும் போயிருவாங்க. சோதனை பண்ணும்போது அந்த போலியான பாண்டு பத்திரம் எல்லாம் மாட்டிக்கும்.